தமிழ்நாட்டோட நிதிநிலைமை பற்றி சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசு இல்லை. ஔவையார் பாட்டி பாடினது தமிழங்களுக்கு தெரியும், ஆனால் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு, ஔவையார் சொன்னது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்தை விட 3 மடங்கு ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ், 25 crores. உத்தரப்பிரதேசத்தில் கடன் கம்மி. ஆனால் தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும். டு பி எக்ஸாக்ட் 9,33,000 crores தமிழ்நாட்டோட கடன். அதில் 5 லட்சம் கோடி ஸ்டாலின் சிஎம் ஆன பிறகு 22க்கு அப்புறம் 21 மேக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி 4,33,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன். இத்தனை வருஷத்துல 72 வருஷத்துல வந்த கடன் 4,33,000. அதை விட அதிகமா இந்த 5 வருஷத்துல. நான் கேட்கிறேன், கடன் வாங்கி சோர்த்துன்னா அந்த குடும்பம் பிழைக்குமாங்க? என்ன ஒரு கேவலமான ஆட்சி! தமிழ்நாட்டின் நிதிநிலைமைன்னு பேசுறதுக்கே ஒரு தமிழங்கிற முறையில் எனக்கு வெக்கமா இருக்குங்கிறேன். அவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் தூக்கி எரியலைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்று.